இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நம்ம வந்து சிஎஃப்ஜி வந்து போன வீடியோல பார்த்து முடிச்சிருப்போம். இப்ப சிஎஃப்ஜில 2 டைப் இருக்கு. முதல்ல நான் என்ன சொன்னா சிஎன்எஃப் அண்ட் ஜிஎன்எஃப் சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிஎன்எஃப், சாக்ஸ்கி நார்மல் ஃபார்ம். இததான் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம சிஎஃப்ஜில ஒரு 3 ஸ்டெப் பண்ணோமா? என்னென்ன பண்ணோம்னா எலிமினேட் த யூஸ்லெஸ் சிம்பிள், நெக்ஸ்ட் வந்து எப்சிலான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் வந்து யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். இந்த 3 ஸ்டெப்புமே நம்ம வந்து இந்த சிஎன்எஃப்ல பண்ணியிருக்கணும். இதுதான் ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டெப் 1 தான் வந்து இந்த 3த்தையுமே பண்றதா ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல தான் நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணுவோம்னா சிஎன்எஃப் அப்படின்றத ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். இப்ப கொஸ்டின் வந்து எழுதியாச்சு. இப்ப நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம இந்த 3மே வந்து பண்ணிருக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ்லெஸ் கண்டுபிடிச்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து எப்சிலான், நெக்ஸ்ட் வந்து யூனிட். இந்த 3த்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபைனலா யூனிட்டுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, அதை மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். அதை வச்சுதான் நீங்க வந்து சிஎன்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப அந்த ஆன்சரை நான் எழுதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வர்றத வந்து நான் வந்து வீடியோக்கு கடைசியா வந்து அந்த மெட்டீரியலை வந்து போடுறேன், நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த 3த்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுதான் வந்து சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட சொல்யூஷனா கிடைக்கும். ஸ்டெப் 2 தான் நான் சொன்னது சிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறது. இதை நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன க்ளூ வேர்ட் அப்படின்னா சிஎன்எஃப்க்கு 2 கேப்ஸ் 1 ஸ்மால். ஓகேவா? 2 கேப்ஸ் 1 ஸ்மால். இப்ப கொஷின்ல எங்கெங்கெல்லாம் வந்து கேப்ஸ் இருக்கோ ஸ்மால் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு புது நேம் தர போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ போல ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கணும். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் 2 கேப்ஸுக்கு மட்டும் நான் ஒரு பேர் கொடுக்கறேன், C1. நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், A1, G1, என்ன பேர் வேணா கொடுக்கலாம். நான் இங்க இந்த இடத்துல C1ன்னு பேர் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் 2த்துக்கும். அப்ப நான் இது 2த்துக்கும் பேர் கொடுத்தனே, அப்ப நான் இங்க என்ன எழுதுவேன்னா C1B அப்படின்னு நான் இதுக்கு வந்து பேர் எழுதிக்கிறேன். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ, இதை எழுதிக்கிறேன் AS. இப்ப நான் என்ன பண்ணேன், ஏஎஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி பேர் கொடுத்துருக்கேன் C1ன்னு. அப்ப நான் இதுக்கு C1ன்னு போட்டுக்கலாம். இந்த ஸ்மால் ஏக்கு நான் வந்து பேர் கொடுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூல் படி 2 கேப்ஸுக்கு கொடுக்கலாம், ஒரு ஸ்மாலுக்கு நான் பேர் கொடுக்கலாம். அப்ப 2 கேப்ஸுக்கு ஆல்ரெடி ஏஎஸ் இருக்கு, நான் ஒரு ஸ்மாலுக்கு பேர் கொடுக்குறேன் C3 அப்படின்னு வந்து நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் C3. இப்ப நான் வந்து ஏக்கு என்ன ஆன்சர் இங்க கொடுப்பேன்னா C3. நெக்ஸ்ட் C1 தானே இந்த ஏஎஸ்க்கு நம்ம டினோட் பண்ணியிருந்தோம், இப்ப C1. இப்ப இதோட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஏ இதோடது. நெக்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன். இப்ப இந்த ஏக்கு நம்ம ஆல்ரெடி பேர் சொல்லியிருக்கோமா C3ன்னு, அப்ப நான் இங்க எழுதிக்கிறேன் C3A. அப்ப இதோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? 2 கேப்ஸ் 1 ஸ்மால்னு சொன்னா கொஸ்டின்ல எங்கெங்கெல்லாம் 2 கேப்ஸ் 1 ஸ்மால் இருக்கோ அதை நான் வந்து தனியா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி இருக்கணும். SAB இதை எடுத்து எழுதிடுறேன் தனியா, ஏன்னா இது 2 கேப்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுல எங்க ஒரு ஸ்மால் இது இருக்கு, அப்ப இதை தனியா எழுதிடணும். B ல எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்மால் இருக்கு, இங்கேயும் இங்கேயும் இருக்கு. இந்த ஏவும் இந்த பியும் நான் வந்து தனியா எழுதி இருக்கோம். இத வந்து இந்த கொஸ்டின்ல இது வந்து ஆல்ரெடி கரெக்டா இருக்கு, அதனால நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துட்டேன். இந்த 2 கேப்ஸுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன், அந்த மாதிரி கொடுக்க கூடாது. அப்ப இந்த ஸ்டெப் வந்து வராது. ஓகேவா? மீதி இருக்க இந்த C2 மட்டும் விட்டுருங்க, மத்தபடி நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் இது ஏவுக்கு ஏ. நான் என்ன சொன்னேன், ஸ்மால் ஏக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பேர் கொடுத்துருப்போம். ஏக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேர் கொடுத்துருக்கோமா, என்னன்னு கொடுத்துருக்கோம், ஸ்மால் ஏக்கு சி. இங்க பாருங்க, ஏக்கு C3 நம்ம ஆல்ரெடி பேர் வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணோம். அப்ப C3. அப்ப நான் வந்து ஏக்கு வந்து C3 அப்படின்னு வந்து போட்டுப்பேன்.
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பி. எஸ் பி. இப்ப இதுக்கு வந்து ரெண்டு கேப்ஸ் லெட்டர் வந்து பக்கத்துல பக்கத்துல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ஸ்மால் லெட்டருக்கு பேர் கொடுக்கலாமா? அப்ப நான் ஒரு ஸ்மால் லெட்டருக்கு இந்த ஸ்மால் பிக்கு ஒரு பேர் தரேன். என்ன, அந்த C4ன்னு பேர் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம C3 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம் பேர் கொடுத்து. நெக்ஸ்ட் நான் C4க்கு இங்க பேர் கொடுக்குறேன். அப்ப C4 நான் பேர் கொடுத்தேன்னா இதுக்கு என்ன கிடைக்கும்னா எஸ் C4 எஸ் அப்படின்னு எனக்கு வந்து கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல நான் அதுக்கு ரெண்டு கேப்ஸ் இருக்கு. இந்த சியுன்றதுமே ஒரு கேப்ஸ் தான். அப்ப நான் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேர் தரலாமா? அதுதான் நான் வந்து C5 அப்படின்னு வந்து பேர் தர போறேன். C5 வந்து எஸ் C4 அப்படின்னு பேர் கொடுக்குறேன். அப்ப பி உங்களுக்கு என்னவா கிடைக்கும் கடைசியா? C5 இதுக்கப்புறம் எஸ் அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏஎஸ் ஏஏஎஸ். ஓகேவா? இப்ப இந்த ஸ்மாலுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பேர் கொடுக்கோம்? C3ன்னு கொடுத்துருக்கோமா? C3. நெக்ஸ்ட் ஏஎஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி பேர் கொடுத்துருக்கோம். என்னன்னு கொடுத்துருக்கோம்? C1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? C1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னது? பிக்கு இந்த எடுத்துக்கோ. இதை முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு. ஏ. இப்ப நான் என்ன சொன்னேன்? ஸ்மால் ஏக்கு ஆல்ரெடி பேர் கொடுத்துறேன். என்னது? C2. அப்ப C2ன்னு கொடுத்துட்டு இந்த ஏவை அப்படியே நான் போட்டு. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பியோடது ஒரு ஏ மட்டும்தான் இருக்கு. நம்ம அது வந்து அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பி இருக்கு. இந்த பிக்கு நான் என்ன பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்? பிக்கு வந்து ஆல்ரெடி C4 அப்படின்னு நான் ஒரு பேர் சொல்லியிருக்கேன். இப்ப C4 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து இத முடிச்சாச்சா? இப்ப பிக்கு பிஎஸ். இப்ப பிக்கு நம்ம வந்து என்னது ஆல்ரெடி C4ன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். எஸ் கூட போட்டுக்கணும். நெக்ஸ்ட் எஸ்பி. பிக்கு போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன்? ஆல்ரெடி C4 பிக்கு இருக்கு. அதே மாதிரி எழுதிக்காச்சு. நெக்ஸ்ட் சிங்கிளா இருக்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஃபைனலா நம்ம எப்படி இந்த CNF ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆன்சர் எல்லாத்தையும் எழுதிக்கணும். எஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு C1 B. நெக்ஸ்ட் வந்து ஏவோடது C3 C1. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? C3 A. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படி எடுத்து எழுதுங்க. இது வந்து நான் என்ன சொன்னேன்? இங்கேயுமே வந்து இது எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து சிங்கிள் ஸ்மால் லெட்டர். இதையும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் பியோடது வந்து கரெக்ட் தான். அதை எடுத்து எழுதிக்கலாம். C5S. நெக்ஸ்ட் பியோடது C3 C1. நெக்ஸ்ட் பியோடது C2A. நெக்ஸ்ட் வந்து இது சிங்கிள் கேப்ஷன்னால எடுத்துக்கல, அது கரெக்ட். நெக்ஸ்ட் பியோடது C4 நெக்ஸ்ட் பி CS C4. இப்போ ஃபைனல் ஆன்சர். இது ஒரு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா, எதுக்கெல்லாம் பேர் கொடுத்தோமோ அதையும் எடுத்து எழுதிக்கணும். லைக் என்னன்னா, இப்ப இந்த C1க்கு AS வச்சேன். அப்ப அதையும் நீங்க எடுத்து எழுதிக்கணும். C1க்கு AS. நெக்ஸ்ட் C2 கிடையாதுன்னு சொன்னா, நெக்ஸ்ட் C3க்கு நான் ஸ்மால் ஏன்னு ஒரு பேர் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இது நான் எதுக்கும் கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்ண? C4ன்னு ஸ்மால் பிக்கு நான் ஒரு பேர் கொடுத்தேன் அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? இந்த C5ன்னு எஸ்ஸையும் C4க்கும் நான் ஒரு பேர் கொடுத்தேன். இப்ப இது இங்க கிடைச்ச ஃபைனல் ஆன்சரும் இந்த மாதிரி நீங்க என்னென்ன அசியூம் பண்ணீங்களோ அதை எடுத்து எழுதுறது தான் இந்த CNF ஓட ஃபைனல் ஆன்சர்.